So hello everyone, first of all, thanks for coming here. So guys, இந்த வருஷத்தோட most expected exam IBPS Prelims வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நாளானிக்கும், அதாவது ஆகஸ்ட் 23 and 24 நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு ஒரு இன்டெப்த்தான ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பிஃபோர் எக்ஸாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ மைண்ட் செட் பற்றி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நம்ம CA Funsta அஃபிஷியல் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ டெய்லியுமே அதில் அதுக்கான ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து போட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பேஜையும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்வே நம்ம இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். மொத்தம் இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஒரு 6 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். அதில் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சுதான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், திங்ஸ் டு கேரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் என்னென்ன திங்ஸ் டு கேரி எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டை நான் பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போவே பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலைல போகும்போது பிரிண்ட், சில நேரத்தில் அப்படி தோணும் போகிற வழியில் பிரிண்ட் எடுத்துக்கலாம், வேணாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இப்போவே பிரிண்ட் எடுத்து நாளைக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்குள்ளே அழகாக ஒரு ப்ராப்பராக ஒரு குட்டி ஃபைல் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த க்ளோஸ் ஃபைல். ஏன்னா பிகாஸ் இந்த ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் முடிச்சுட்டு உங்ககிட்டே தான் கொடுப்பாங்க. நீங்கள் திரும்ப மெயின்ஸ்க்கு வரைக்கும் அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுருக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போவே நீங்கள் என்ன செய்யணும், இதை ஒரு ஃபைலில் மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு போகிறீங்க, எக்ஸாம் முடிக்கிறீங்க, திருப்பி உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அதை திருப்பி அதே ஃபைலில் போட்டு பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்ஸ் அப்போ இந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து ஃபோட்டோ வந்து மினிமம் 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட்டு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆக வேணாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். நீங்கள் 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. அது பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்னு 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டுமே வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒன்று ஏதாவது ஒரு நேமில் ஒரு சின்ன கரெக்ஷன் அது இதுன்னு ஏதோ ஒரு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னொன்று ரெடியாக கையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், பேசிக்ஸ் திங்ஸ் டு கேரி. அப்புறம் கண்டிப்பாக இதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் நாளைக்கு வந்து நீங்கள் அங்கே போயிட்டு அதுக்காக ஒரு எந்திரிச்சு அது இதுலாம் பண்ண வேணாம். ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப், இதெல்லாம் பேசிக்காக கொண்டு போங்க. அப்புறமேல் பென்னு, நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பென் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போயிட்டு நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து திங்ஸ் டு கேரி. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மைண்ட் செட். என்னென்ன மைண்ட் செட் வந்து கேரி பண்ணணும்னா, முதல்ல ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். எப்படி சார் காமாக இருக்கிறது? அந்த எக்ஸாம் டென்ஷனில் வரும்போது கண்டிப்பாக ஒரு டென்ஷன் இருக்கும்ல, எப்படி நான் அந்த இடத்துல காமாக இருக்கிறது அப்படின்னா, வெரி சிம்பிள். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ நான் ஃபாலோ அப்பில் சொல்ல போகிறேன். முதல்ல நல்லா தூங்கிடுங்க. இன்றைக்கி நைட்டு வந்து என்ன நடந்தாலும் சரி, நம்ம உட்காந்து டூம் ஸ்க்ரோலிங்லாம் வந்து 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் பண்ணாமல், இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 அப்படின்றப்ப 9:30 10 சும்மா பெட்டுக்கு போய் படுத்துருங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டு 9:30 10 போய் பெட்டில் படுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நமக்கே தூக்கம் வந்துடும். கண்டிப்பாக தூங்கிடும். அப்படியும் தூக்கம் வரலையா, சாயந்தரம் ஒரு சும்மா ஒரு 1 ஹவர் ஒரு வாக் பண்ணுங்களேன். 6:30 7 நடங்க. ஆட்டோமேட்டிக்காக உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிரும். வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தூங்குறது ரொம்ப ரொம்ப பேசிக். அடுத்த நாள் காலையில் நேரமாக எந்திரிச்சிட்டு இந்த ஃபஸ்ட் லாட் போகிறவங்களாம் தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடாமல் போகிறதே ஒரு பெரிய மைனஸ். நம்ம நினச்சிட்ருக்கோம் சாப்பிடாமல் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ண, கிடையாது. நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு, அதுக்குன்னு வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஒரு காலையில் போகிறவங்க அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பால், பிஸ்கெட்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு இட்லி பேசிக்கலி அந்த மாதிரி கூட சாப்பிட்டுட்டு போங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பசி இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து இந்த எக்ஸாமில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, பேட்டர்ன் சேஞ்ச். அதை பற்றி நான் அடுத்த டாப்பிக்கில் பேசுகிறேன். பட் இப்போயே வந்து அதை பற்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குனால சொல்கிறேன். பேட்டர்ன் சேஞ்ச் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் பேட்டர்ன் சேஞ்ச். ஸோ மைண்டில் வச்சுக்க வேண்டியதுன்னா, என்ன மாறினாலும் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி தான் இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரசி இது 2 வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே ஒவ்வொரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். இதெல்லாம் மைண்ட் செட் பற்றினது. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் எக்ஸாம் ஹால் ப்ராக்டிசஸ். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து, முதல்ல சென்டருக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியாவது மினிமம் போயிடுங்க. மினிமம் ½ hour முன்னாடி வந்து நீங்கள் போயிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் சென்டருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்லாட் டைமிங் 8 மணின்னா 7:30 அங்கே போயிடுங்க. போயிட்டிங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்ஸ்லாம் குறைஞ்சிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல போகிறப்போ அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடும். ஸோ சென்டருக்கு போயிட்டீங்கன்னா எப்படியும் இந்த கிளைமேட்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, போனோம்னா கொஞ்சம் மாதிரி நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். அந்த இடத்துக்கு போயிட்டாலும் நமக்கு வந்து மோஸ்ட்லி காமாக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக சென்டருக்கு ½ hour முன்னாடி போயிருங்க. அங்கே போயிட்டு முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் ஹால்குலாம் போயிட்டு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ½ hour to 45 minutes இருக்கும். தயவு செஞ்சு அப்போ தூங்குற ஹேபிட்டை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அப்போ உட்காந்து தூங்குனீங்கன்னா
அப்போ என்ன ஆகும்னா சும்மா கூட உட்காரேன். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். தூங்குனீங்கன்னா அந்த மைண்ட் வந்து அப்படியே நல்ல ரிலாக்ஸ்டு மோடுக்கு போயிடும். திடீர்னு எக்ஸாம் ஆரம்பிச்சோன்னே வேகமாக ஓட முடியாது. கரெக்டாக இப்போ நீங்கள் ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கிரிக்கெட்லேயே பார்த்துருக்கீங்களா, டாஸ் போட்டுருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நல்லா வார்ம் அப் ஆகிட்டு ஓகே மேட்ச் ஸ்டார்ட் அப்படின்றப்ப சல்லுன்னு நல்லா நம்மளால் ஓட முடியும், விளையாட முடியும். அதனால் அந்த டைமை கண்டிப்பாக தூங்காதீங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னா, உங்கள் முன்னாடி கம்ப்யூட்டர் இருக்க போது ஃபஸ்ட் அந்த பிளேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. கீபோர்டுக்கு எல்லாம் எடுத்து ஓரம் வைக்கிறனா வச்சுட்டு, உங்களோட ரஃப் ஷீட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மானிட்டர் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக முதல்ல உட்காந்துக்கோங்க. ரெண்டாவது, அந்த மானிட்டரில் வரல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிங்க. இது எதுக்கு படிக்கணும் அப்படின்றால், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கிறப்போ உங்களால் வந்து அந்த கம்ப்யூட்டரில் குறிப்பிட்ட அந்த மானிட்டரில் உங்களால் ரீடிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படிக்கிறப்போ முடிச்சுட்டு அப்படியே இங்கிலீஷ் செக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அந்த ஸ்பீட்லேயே அந்த இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம மானிட்டர் நம்ம லேப்டாப்பில் போடும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் அதுவே ஒரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டரில் உட்காரும்போது அந்த ப்ராக்டிஸ் நமக்கு வரணும். ஸோ கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு லைன் உங்களுக்கு தெரியும் தான், எல்லாம் கொடுத்துருக்க போகிற எல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், படிக்கும்போது அந்த கம்ப்யூட்டரோட நம்ம கொஞ்சம் சிங்க் ஆகிக்க முடியும். கரெக்டாக நம்மளே ஒரு ஃப்ரெண்டோட வண்டி வாங்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. நம்ம வண்டி ஓட்டுறது வேறு, ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு நம்ம ஓட்டும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா அதில் எல்லாமே கொஞ்சம் புரியும். அது மாதிரி தான் கம்ப்யூட்டரும் அப்படி தான். நம்ம கம்ப்யூட்டரில் போடும்போது நமக்கு எல்லாமே தெரியும், ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருப்போம். நம்ம புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வரும்போது நமக்கு அந்த அடாப்டேஷன் வராது. ஸோ முதல்ல அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் படிங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிளேஸை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக் எக்ஸாம் ஹால் எட்டிக்வேட்ஸ். 4வது, பேட்டர்ன் சேஞ்ச். எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷில் 30 கொஷின் 30 மார்க்ஸு, ரீசனிங்கில் 35 கொஷின் 40 மார்க்ஸு, குவான்ஸில் 35 கொஷின் 30 மார்க்ஸு. இப்போ குவான்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 35 சில கொஷனுக்கு 1 மார்க்கு, சில கொஷின் 0.8, அது ஒவ்வொரு சைட்டு பொறுத்தளவுக்கு மாறுது. அதே ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கொஷனுக்கு 1 மார்க்கு, சில கொஷின் 1.4 சம்திங் அந்த மாதிரி வருது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பேட்டர்ன் சேஞ்சாக இருக்கிறனால எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். திடீர்னு ஒரு ப்ரிலிம்ஸில் கூட ஒரு ஈஸி லெவல் டேட்டா சஃபிஷியன்சி கேட்கலாம். பார்த்தோன்னு பயந்து என்னோட டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் பயந்துடாதீங்க. ஓகே பேட்டர்ன் சேஞ்சா, நம்ம போனோடனே பார்த்தோன்னே எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எது நடந்தாலும் ஓகே, திடீர்னு ஒரு டஃப் சிம்பிளிஃபிகேஷனே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா ஓகே இருக்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு கொஸ்டினில் ஸ்ட்ரக் ஆகுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு சாதாரண ஒரு சீட்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்னும் கூட சொல்கிறேன், ஒரு பிளட் ரிலேஷனாக இருக்கலாம், ஈஸியாக ஒரு பிளட் ரிலேஷனாக இருக்கலாம். பட் அதில் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது, உட்காரல அப்படின்னா டப்புன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, மார்க் ஃபர்வி கொடுத்து அடுத்து போயிருங்க. அப்புறம் மித்ததெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம அதை விட்டுட்டு என்னோட ஒரு பிளட் ரிலேஷன்லேயும் உட்காந்துருமே, இதை எப்படியா முடிச்சுட்டு தான் அடுத்தது போகணுன்ற மாதிரி ஹேபிட் வச்சுக்காதீங்க. டக்குன்னு ஒன்று ஸ்ட்ரக் ஆகுதா உடனே அதை வந்து ஸ்கிப் பண்ணுன்ற இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டாபிக் வைஸ் வரும்போது நான் அந்த சப்ஜெக்ட் வைஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, 30 போட்டலாம் வரது வரட்டும் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இனஃப், திரும்பி சொல்கிறேன், கான்ஃபிடென்ட் இனஃப், ஓகே இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் அடிங்க. அதில் வந்து ஒரு எரர் ஸ்பாட்டிங் 5க்கு 5 போட்டாகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எது தெரியுதோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அதனால் ரொம்ப கெஸ் ஒர்க்லாம் பண்ணுறது தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. நமக்கு கரெக்டாக இருக்கிறது கிராமர் படி தப்பாக இருக்கலாம், கிராமர் படி கரெக்டாக இருக்கிறது நமக்கு தப்பாக இருக்கலாம். அப்புறம் இந்த சில ரீல்ஸ்லாம் வர மாதிரி ஒன்று சொல்லி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இது இங்கிலீஷ் மாதிரி நல்லா ஃபீல் ஆகுதுன்னா ஓகே அதில் எரர் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கிராமட்டிக்கலி அதில் எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரீசனிங் பொறுத்தளவுக்கு என்ன உங்கள் முன்னாடி கொஸ்டின் நம்பர் 1 வருதோ அங்கேருந்தே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மிஸ்லேனியஸ்னால் சால்வு, சீட்டிங் பர்சன்னா ஸ்கிப் இப்படின்ற ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. அந்த மீனிங்ஃபுல் வேர்டை வந்து அட்டன் பண்ணாதீங்க. அது எப்படி பார்த்தாலும் நமக்கு கரெக்டாக இருக்கிறது, நமக்கு தெரியாத சில வேர்ட்ஸும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டு. குவான்ஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா, நமக்கு நல்லா தெரியும் சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், இதெல்லாம் தான் நான் வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன். இதில் எது வந்தாலும் வராட்டியும் ஓகே இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அடுத்து டிஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஏயில் எத்தனை டிஏ கேட்டிருக்கான்னு பாருங்கள். அதில் முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் வேல்யூஸ் நிறையா இருக்கிற ஈஸியஸ்டான டிஏ ஃபஸ்ட்டு போடுங்க. கரெக்டாக சிலதில் வந்து கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப் வரையணும். அவன் வந்து ஒன்று கொடுத்துருப்பான், ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான், ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான், அதை டிரைவ் பண்ணி நம்ம ஒரு சார்ட் வரையணும். அந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாகவே இருக்கிற வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். அந்த கொடுக்கப்பட்டுள்ள 2-3 டிஏயில் எது மோஸ்ட் ஈஸியோ அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஃபார் குவான்ஸு. ஆல்மோஸ்ட் நான் எல்லா டாபிக்ஸையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ தாங்க, ஒரு சிம்பிள். என்னென்னா, நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான். இப்போ நீங்கள் சில பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, இவங்க யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஃபீல்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபீல்டில் போய் அன்றைக்கி அந்த மேட்ச்சில்
நடக்கிறப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோங்களோ அதான் அந்த அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து கிளிக் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகலாம், சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். பட் நம்ம மோஸ்ட்லி என்ன செஞ்சுக்கணும், பாசிட்டிவான ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டு மைண்டை காமாக வச்சுக்கிட்டு நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுக்குறேன், அது என்ன வந்தாலும் வரட்டும், உள்ளே போகிறேன், எதுக்குமே பதட்டம் ஆக மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து அந்த செக்ஷனை அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டு, எதை ஃபஸ்ட் கொடுக்கலாம், எதை லாஸ்ட் கொடுக்கலாம், இது தாங்க கேமே. இங்கே எது தெரியுது எது தெரிலன்றலாம் கேம் இல்லை. இங்கே இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற பஸ்ஸில் எவன் கரெக்டாக வந்து எதை ஃபஸ்ட்டு போடுறான், லாஸ்ட்டு போடுறான், எது கால்குலேட்டிவ் அதை ஸ்கிப் பண்ணுறான், இதுதான் மேட்ச், இதுதான் இங்கே வந்து ஆட்டமே. ஸோ அதனால் மைண்டு ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பெஸ்ட்டை கொடுக்கணும், தெரியுதோ தெரியலன்றதை தாண்டி பெஸ்ட்டு கொடுக்கணுன்றது தான் மைண்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மீதி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஒரு கடைசியான விஷயம், நாளைக்கு நீங்கள் ஸ்லாட் 1 முடிச்சுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் 8220941533 நம்பருக்கு மறக்காமல் அங்கே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்டம்ஸ் வந்து சொல்லுங்கள். நாளைக்கு நான் காலையில் ஃபஸ்ட் ஸ்லாட்டுக்கு லைவ் கூட வரேன். ஸோ தட் நம்ம வந்து அப்போ வந்து கனெக்ட் பண்ணி யார் யார் எவ்வளோ அட்டன் பண்ணிக்கன்னு பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு ஃபஸ்ட் ஸ்லாட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கிழக்கு கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ அட்டம் போட்டிங்க ஈச் சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் எங்களுக்கும் தெரியும் எவ்வளோ பேர் எவ்வளோ அட்டன் பண்ணிக்கிங்க. ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் see you tomorrow on another வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் இன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸு, இன்சூரன்ஸ் அவேர்னஸ்ஸு, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, இன்டர்வியூ கோர்ஸு, ஆர்பிஐ சர்க்குலர், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஆல் இன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஆர்பிஐ சர்க்குலரில் ஏப்ரல் மந்த்துக்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஏப்ரல் மந்தோட ஆர்பிஐ சர்க்குலரை நீங்கள் வீடியோவே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆர்பிஐ சர்க்குலர் பண்டில் இருக்குது, அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். see you tomorrow on another special review video. Thank you. Bye bye. See you.